அபி மற்றும் கிருத்திஷின் உறக்க நேர கதை. அபியும் கிருத்திஷும் அன்று மாலை நன்றாக படித்து முடித்தார்கள். உறங்குவதற்கு முன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலையான பற்களை துலக்குவதையும் இருவரும் சமத்தாக செய்து முடித்தனர். இப்போது தூங்கும் நேரம். ஆனால் என்ன இது? கிருத்திஷை காணவில்லையே. கிருத்திஷ் எங்கே போனான்? தூங்குவதற்கு பதிலாக கிருத்திஷ் ஒரு மூலையில் மறைந்து அமர்ந்து தனக்கு பிடித்தமான குட்டி பூனை கதை புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். அந்த புத்தகத்தில் வரும் பூனைகளின் குறும்புகளை பார்த்து கிருத்திஷ் கிளிக்கிளி என்று சத்தமில்லாமல் சிரித்துக் கொண்டிருந்தான். அபியின் பொறுமை. கிருத்திஷை காணாமல் தேடிய அபி அவன் புத்தகம் படித்துக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அவள் கோபப்படவே இல்லை. மாறாக தன் தம்பி கிருத்திஷ் அருகில் சென்று அமைதியாக அமர்ந்தாள். கிருத்திஷ், இந்த பூனை கதை மிகவும் நன்றாக இருக்கிறதுதான். ஆனால் இப்போது நமது உடல் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். நாளை காலையில் நாம் மீண்டும் உற்சாகமாக விளையாட வேண்டுமே என்று அன்பாக விளக்கினாள். அன்பான முடிவு. அக்காவின் பேச்சை கேட்ட கிருத்திஷ் சமத்தாக புத்தகத்தை மூடி வைத்தான். பிறகு அபி, கிருத்திஷ் மற்றும் அப்பா அம்மா என அனைவரும் ஒருவருக்கொருவர் இரவு வணக்கம், குட் நைட் கூறி அன்பாக கட்டி அணைத்துக் கொண்டனர். வீட்டின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. அபியும் கிருத்திஷும் ஒரு அழகான கனவு உலகிற்கு பயணமானார்கள். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டவை: சரியான தூக்கமுறை. இரவு நேரங்களில் குறித்த நேரத்திற்கு தூங்குவது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது.